ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஜாஸ்க் தீவு பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது 2 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் IRGC படையின் எச்சரிக்கையை புறக்கணித்து சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் கப்பல்களை வழிநடத்துவதற்காக சுதந்திர திட்டம் என்ற திட்டத்தை இன்று தொடங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இந்த முயற்சிக்கு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு 15,000 இராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் ஆதரவளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.